ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோஸ் செடி வந்து அதிகமாக துளிர் எடுத்து அதிகமாக பூ வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதை எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பூ வைக்கிறதுக்கு வந்து செடியில் ஃபஸ்ட்டு அதிகமாக வந்து துளிர் வைக்கணும். அதுக்கு என்னென்ன வழி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஆர்கானிக் அப்புறம் வந்து கெமிக்கல், இது ரெண்டு மெத்தடில் வந்து இது வர வைக்கலாம். ஆர்கானிக்கும் இப்போ பார்த்து எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். அதாவது இந்த செடி நடப்போக போகிறதுலேருந்து நம்ம வீடியோ இருக்குது சேனலில், அதை நீங்கள் ஒன்றா பார்த்தாலே தெரியும் நம்ம இதுக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்கோம். ஆக மொத்தம் இதில் மொத்தமாக ஒரு 3 உரம் தான் கொடுத்துருப்போம். இப்போ 4வது ஒரு உரம் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த செடி வந்து கிரவுண்டில் தான் வச்சுருக்கோம். இது வந்து பன்னீர் ரோஸ் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்து வச்சது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அந்த அடி உரம் மட்டுமே கொடுத்தாச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் மேல் உரம், அதாவது நட்டதுலேருந்து இப்போ தான் உரமே கொடுக்க போகிறது. நட பார்த்து கொடுத்தது, அதோட சாயிலில் வந்து 3 உரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது. அந்த வீடியோவில் பார்க்கணுன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ தான் சேனலில் அப்லோட் ஆகிருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து நல்லாவே பட்ஸ், அதாவது கிரவுண்ட் லெவலில் வச்சுக்கிறது. நம்ம கொடுத்தது வந்து அதிகமாக உரம் கொடுக்கல, மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது நம்ம பாட்டில் வச்சோ க்ரோ பேக்கில் வச்சோ மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இதை நம்ம மெயின்டைன் பண்ணலை, அதாவது மேலே வச்சுருக்கிற அளவுக்கு. அதுலேயுமே நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து வெந்தயம் தான். அதாவது அந்த செடி ஒரு 4 செடிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கோம், ஒரு கையளவுக்கு. இதை எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உரத்தெல்லாம் எதனால கொடுக்குறோம், இதனால செடிக்கு என்ன க்ரோத்துனா, செடிக்கு கண்டிப்பாக க்ரோத்து இது கொடுத்த உடனே இருக்காது. இதோட வேலை வந்து மண்ணுக்கான க்ரோத்தை கொடுக்குறது. மண் எந்த அளவுக்கு வளமா இருந்தோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பட்ஸ் நிறையா வந்து பூ நிறையா பூக்க ஆரம்பிக்கும், செடியுமே நல்லா வளர்ச்சி இருக்கும். நம்ம ஆர்கானிக்காக எதுவும் கொடுக்க போது மண்ணில் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் ஆகி மறுபடியும் அதுக்கப்புறம் தான் செடிக்கு வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 4 செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் நல்லா போட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இதை பவுடராக தூவி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லிக்விடாகவும் ஒரு உரம் கொடுக்க போகிறோம். நம்ம ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரி தான். அதாவது ஏற்கனவே அந்த எலுமிச்சை தோலை வந்து ஊற வச்சு நம்ம முன்னே போன வீடியோவில் கொடுத்துருப்போம், அதுதான் இதுலேயுமே கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு, அதாவது ஃபுல்லாக பவுட்ரு அரையணும் இல்லை, இப்படி அரைஞ்சாலே போதும். இது அப்படியே போடாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே போட பார்த்து இது வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும், அதாவது இது செடியாக வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது பவுட்ரு பண்ணுறது. 2-3 உடஞ்சாலுமே போதும், ஓரளவுக்கு அது ஒரு 10 நாளில் வந்து அதோட உள்ள வந்து சாயில் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து நல்லா அதை கிண்டி விட்டுட்டு நம்ம எந்த ஒரு உரம் கொடுக்கறதும் சரி, நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை க்ரோ பேக்கில் வச்சுருந்தாலும் அந்த மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா தண்ணியுமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதாவது தண்ணியோட கூட கலந்து சீக்கிரமாக அது வந்து அதில் இறங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் உரம் கொடுக்க பார்த்தா இல்லை, ஒரு 2 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மண் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் போயிட்டு உங்களுக்கு வேர்லாம் ஃப்ரீயாக வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். இறுக்கமாக இருந்துச்சுன்னா அந்த மண் டைட்டாகவே வயர் ஃபுல்லாக இறங்காமல் இருந்து செடி வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சுற்றி, அதாவது வேரை ஒட்டியே போடலாம், இது ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக மண்ணை தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றி விட பார்த்து வேறு எதுவும் வந்து சப்போஸ் இது பூச்சி எதுவும் வராது, அதாவது இப்போ அது மாதிரி எதுவும் வராது. இது கொடுக்கறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மண்ணோட க்ரோத் நல்லா இருக்கும். மண்ணோட க்ரோத்னால தான் கண்டிப்பாக செடியோட க்ரோத்தும் நல்லா இருக்கும். துளிர் இப்போ தான் வச்சு இந்த சம்மர் டைம்லாம் துளிர் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த செடி வந்து நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சது. அதுலேருந்து இதுதான் 2வது வரணும்னு வச்சுக்கோங்க. லிக்யூடாக கொடுத்தது அந்த எலுமிச்சை சாறு கொடுத்தாச்சு, அந்த தோலோட சாறு ஊற வச்சு. 2வது அடிஷ்னலாக பவுடர் ஃபார்மெட்டில் கொடுக்குற உரம் இதுதான். அதாவது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம நட பார்த்து கொடுத்ததோட சரி, இது கொடுக்க பார்த்து அந்த வர துளிர் வந்து கருகாமல் வரும். அது இது கொடுத்துட்டா மட்டும் வராது, அது கரெக்டான லெவலில் வந்து தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மண்ணை பார்த்தாலே தெரியும், தண்ணி வந்து இப்போதைக்கு விடலை. இது நேற்று விட்ட தண்ணியே அந்த அளவுக்கு ஈரம் இருக்குது. அதாவது சம்மர் டைமில் இந்த அளவுக்கு ஈரம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி தண்ணி விட பார்த்து மண்ணோட ஹீட் வந்து அப்படி செடிக்கு போச்சுன்னா செடி வந்து சாகும் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் வந்து 2 உரம் இருக்குது, அப்புறம் அந்த முட்டை ஓடு அது ஒரு இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழ தோலை வந்து நம்ம புளிக்க வச்சோம் இல்லைங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் அப்படியே மீட்டி வச்சாச்சு அன்றைக்கி எல்லாத்தையும் கூத்து, அது இருக்குது, அதுதான் அன்றைக்கி கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக அடுத்த வீடியோ முடிஞ்சு போட பார்க்குறேன். இதுவுமே இது இப்போ கொடுக்க போகிறதில்ல. அப்புறம் வந்து முட்டை ஓடு, இது ஆல்ரெடி அவங்க கொடுத்தாச்சு. அதனால பவுடர் ஃபார்மெட்டில் ஆல்ரெடி பவுடர் ஃபார்மெட்டில் தான் இப்போ அந்த உரம் கொடுத்துருக்குது. அதனால் லிக்விடுக்கு வந்து நம்ம அந்த எலுமிச்சம்பழம் தோல் ஊற வச்சுருந்தீங்களா, அது மட்டுமே எடுத்துப்போம். கீழே 4 செடிக்கு இது ஒன்றே போதுமானது. இதை எடுத்து வந்து தண்ணியில் கலந்து வச்சுப்போம்.
அது நல்லாவே அந்த ஃபஸ்ட்டு ஊற்றுனதோட இன்னும் நல்லாவே புளிச்சு போயிருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த ஒரு பக்கெட் தண்ணியில், அதாவது ஒரு 4 லிட்டர் அளவு தண்ணியில் கலந்துப்போம். அந்த 1:2 ரேஷியோ சொன்னோம் இல்லைங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கல அளவு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ அந்த வீடியோ தான் இருக்கு, சேனலில் இருந்துச்சு, போய் செக் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம அப்படியே அந்த மேலே இருக்கிற வேஸ்ட்டை மட்டும் எடுத்து போயிடுறோம், அந்த தோலை மட்டும். இதுக்கு மேலே இதை ஊற வைக்க முடியாது, ஆல்ரெடி நல்லாவே ஊறி இப்போ இருக்கிற எசன்ஸ்லாம் கீழே இறங்கிடுச்சு. இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி, அதாவது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரினா இதை ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறேங்க. நம்ம வந்து அப்படியே லிக்விடாக ஊற்ற போகிறதுனால ஃபில்ட்ரு பண்ணல. எடுத்து வந்து ஒரு செடிக்கு ஏற்ற அளவு, அதாவது இது ஆல்ரெடி ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது, அதனால் நம்ம ஒரு ஜெக் மட்டும் போதும். இந்த ஒரு ஜெக்கு அளவுன்றது வந்து இந்த செடிங்களுக்கான அளவு. அதாவது இதில் இருக்க ஈரம் ப்ளஸ் வந்து இந்த செடியோட அளவை பொறுத்து இந்த ஒரு ஜெக் அளவு வருது. செடி பெருசாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, நான் வந்து தண்ணி விடலை, ஒரு நாள் 2 நாள் தண்ணி விடாத செடி வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி, மண் அந்த காஞ்சி போய் ஈரம் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் 2 ஜெக் அளவுக்கே ஊற்றிக்கலாம். இது செடி மேலேயும் ஊற்றி விடலாம். அதாவது நம்ம இந்த லெமனோட இதுன்றதுனால முன்னையே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்களா, மேலே இருந்தே ஊற்றி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் இதோட க்ரோத் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது தெரிய ஆரம்பிக்கும், மைன்யூட்டாக தெரியும். ஒரு 4 நாள் 5 நாளில் தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து மைன்யூட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு துளிர் வர ஆரம்பிச்சிடும். போட்டுருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்து இதில் கொடுக்குற உரம் ஃபுல்லாகவே வந்து மண்ணுக்கானது தான் கொடுக்குறோம். அதாவது இந்த மண்ணில் நீங்கள் ரோஸ் செடி இல்லை, அதாவது எந்த செடி வச்சாலுமே நல்லா அதோட க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது வந்து ரோஸ் செடிக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது 1-2 மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். அதுதானே தவிர மற்றபடி இதுக்கு தான் இல்லை. இப்போ கொடுக்குற உரம் எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.